वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடியில் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ குகாய நமக. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்குறோம்னா, செப்டம்பர் 24 ரிஷப ராசிக்கான மாத பலன்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாத பலன்கள்ல கிரக நகர்வுகளால நமக்கு என்னென்ன பலன்கள் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. உங்க ராசியில இப்ப ரிஷப ராசியில வரக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான செப்டம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் பிரிச்சு கொடுத்துருக்குறோம். இது எதுக்குன்னா, எப்பயுமே கிரகங்கள் நமக்கு பலனை கொடுக்குறப்ப நட்சத்திரத்தின் வழியா, சாரத்தின் வழியா தான் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நட்சத்திரங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுனா தான் அன்னைக்கு அந்த காரியம் வெற்றிகரமா முடியும். அப்ப எந்தெந்த நட்சத்திரங்கள் எதுக்கு நமக்கு எந்தெந்த நாளுக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்தெந்த நாள் நமக்கு சுப நாள், இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு கைடா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா தான் இது இந்த சுப நாள் அசுப நாள் கொடுத்துருக்கோம். இதுல ஒரு சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா, அது மத்தியம பலனை கொடுக்கக்கூடிய நாள். அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்து பார்க்கறது, நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, நம்மளுடைய சந்திராஷ்டம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இதுல பார்க்கலாம். முதல்ல ராசி பலனுக்குள்ள போனா, முதல்ல உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கும் ரண ருண ரோக சத்ரு கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு மதிப்பெரியவரே. நம்ம வரல நம்மளே குத்திக்கிற மாதிரிதான். 6ஆம் இடத்திற்கு ராசிநாதனே 6ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்க ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு முதல்ல இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல பூர்வகுடி புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவானால குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, லக்ஸூரியஸ் தொழில் இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாசம் கிடைக்கும். ஆனா உங்க ராசியிலேயே குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கிறதும், உங்களுடைய ராசிநாதன் 17ஆம் தேதிக்கு மேல 18/9 இருந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானத்துக்கு வருவார். ராசிநாதனே சத்ருஸ்தானம். அப்போ நீங்களே ஒரு பிரச்சனைய நீங்க இந்த மாலை காலகட்டத்துல அமைதியா இருக்க கத்துக்கணும். அப்போ 18ஆம் தேதிக்கு மேல நீங்க கொஞ்சம் உஷாரா இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எதிரியாயிருவீங்க. உங்களுடைய வாக்குனால, செயல்னாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும். அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடமா இருக்கிறதுனால மனைவியினால, நண்பர்களால, கூட்டு தொழில் செய்யறவங்க, லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். ஏன்னா நல்லா பாத்துங்க, ஜென்மத்துல குரு இருக்காரு. 7ஆம் இடம் ராசிக்கு 6ஆம் இடம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல 18ஆம் தேதிக்கு மேல சத்ருஸ்தானத்துல சுக்கிர பகவான் வர்றாரு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தர்ம தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10க்கு உண்டான 10ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறார். ஆக இந்த கிரக சூழ்நிலைகள் ஒண்ணுக்கொண்ணு உங்களுக்கு இந்த மாதம் அதிகமா ஃபேவரா இல்லை. அதனால நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு தனம் பார்க்க குடும்பம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல 4/9 வரைக்கும் இருக்கிறார். அதுக்கு மேல 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகன யோகம், தாய், புதையல், நிலம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு புதன் பகவான் வர்றார். 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம். அபாரமான தனவரவு, அற்புதமான காலகட்டம். இந்த இணைவு அந்த 4ஆம் இடத்திலேயே 4ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் ஆட்சியாகி 16/9 வரைக்கும் அங்க 4ஆம் இடத்துல இருக்கிறார்.
இந்த 16/9 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 16/9/24க்குள்ள நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அத்தனையும் வண்டி வாகனம் யோகம். அதுக்கு அடுத்தது அந்த உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், பூர்வகுடி புத்திரஸ்தானமா வருது, குழந்தைகளுக்கு உண்டான இடம், செல்வாக்கு புகழ் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஆக செல்வாக்குடைய உச்சத்துல நீங்க செல்லக்கூடிய காலகட்டம் 16/9 வரைக்கும். அதற்கு அப்புறம் 17லிருந்து சூரிய பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வர்றார். அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அந்த உங்களுடைய 5ஆம் இடத்திலே பூர்வகுடி புத்திரஸ்தானத்துல ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறாரு. அதனால 23ஆம் தேதிக்கு மேல புதன் பகவானும் உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். 24ஆம் தேதி இருந்து இந்த மாசம் முடிகிற வரைக்கும். ஆனா ஆட்சி ஆனாலும் நீங்க அந்த காலகட்டம் மாசத்தினுடைய இறுதி காலகட்டம், அந்த 18ஆம் தேதிக்கு மேல, இன்னும் சொல்ல போனா 24ஆம் தேதிக்கு மேல மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன் அப்படின்னா அங்க புதன் ஆட்சியாகி அங்க கேது இருக்கிறார், அங்க சூரிய பகவான் இருக்கிறார். அப்போ பூர்வீக சொத்துக்களால இதுவரைக்கும் கம்முன்னு இருந்தவங்க எல்லாம் இப்பதான் நான் கேஸ போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு பிரச்சனைய கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கொடுக்க ஆரம்பிச்சாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையா ரொம்ப அதாவது 17ஆம் தேதிக்கு மேல இந்த மாச கடைசி வரைக்கும் நீங்க ரொம்ப விழிப்புணர்வு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ராசிநாதனே 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறாரு. மற்றவங்களுக்கு அந்த இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி ஆகுதுன்னா அற்புதமான யோகத்தை கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி, ஆரம்ப கல்வி ஆகட்டும், இடைநிலை கல்வியாகட்டும், உயர்கல்வியாகட்டும், வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த மாதம் மிக மிக நன்றாக இருக்கிறது. அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்க, ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவானால அது யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ, ராகு புத்தி இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். அவங்க எல்லாம் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணணும்னா ரொம்ப ஈஸியா வெளிநாடு போயிடலாம். அதனால அற்புதமா நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆக இந்த மாசத்தினுடைய 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு முற்பாதி மிகச்சிறந்த யோகமான மாதமாகவும், பிற்பாதி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த டாக்குமெண்ட்ல காலி நிலத்துல கையெழுத்து போடுறது, பூர்வீக சொத்துல அப்ப பங்கு பிரிக்கலாம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதம் வேண்டாம். பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்தாலும், சொத்தை பிரிக்கலாம், அதை பிரிக்கலாம் அப்படின்னு வந்தாலும், காலி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுக்கலாம், அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாம் வந்தா கூட இந்த மாச கடைசியில ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்குங்க. எது செஞ்சாலும் 17ஆம் தேதிக்கு முன்னாடி செஞ்சுக்குங்க. அற்புதமான காலம். சரி, ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 11/9/24 இரவு 9:20 முதல் 14/9/24 காலை 8:03:20 வரைக்கும், காலை 3:20 வரைக்கும் சந்திராஷ்டமங்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 3, 6, 8, 10, 12, 15, 18, 20, 23, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க எந்த காரியத்தினாலும் தைரியமா செய்யுங்க. அது சந்திராஷ்டமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த இடையூறுகள் இருந்தாலும் எந்த இடையூறும் வராம அந்த காரியங்கள் முடியும். அடுத்தது அசுப நாட்கள். நீங்க புது முயற்சிகளை கொஞ்சம் யோசிச்சு இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்துல செப்டம்பர் 13, 17, 24, 26, 28 யோக நாட்கள். செப்டம்பர் 8, 10 நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோட அக்னி தேவர்களுடைய வழிபாடு. உங்களுக்கு நீங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த தெய்வம் நடுவுல கிரக இணைவுகளுக்கு தகுந்த மாதிரி, கிரக சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மாறலாம். ஆனா இந்த 2 தெய்வமும் மாறவே மாறாது.
இவங்களை எப்பயுமே நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வரணும். வழிபட வழிபட உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சுகமா இருக்கும். அடுத்து நீங்க வச்சுக்க வேண்டிய, உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய வீட்டுல, வியாபார ஸ்தலங்கள்ல வச்சுக்க வேண்டிய ஒரு படம் மயில் படம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்து ரோகிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 4, 7, 9, 13, 16, 18, 19, 21, 24, 26, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 14, 15, 25, 27, 29 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் செப்டம்பர் 9, 11. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோட உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பு. நீங்க வச்சுக்க வேண்டிய ஒரு படம் நாவல் மரத்தினுடைய படம் ரொம்ப உங்களுக்கு யோகத்தை அளிக்கும், தெய்வ அனுகூலத்தை வழங்கும். மிருகசீடம் 1, 2 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 6, 8, 10, 12, 14, 17, 20, 22, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 15, 18, 26, 28. யோக நாட்கள் செப்டம்பர் 10, 12. நீங்க வழங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோடு சந்திர சூடேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். நீங்க உங்களோட வைத்திருக்க வேண்டிய ஒரு படம் மான் தலை படம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மான் தலை வச்சிருப்பாங்க, எருவு மாட்டு புலி தலை அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க முதல்ல எல்லாம். அந்த மாதிரி மான் தலை இருக்கிற படம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த சுப நாள் அசுப நாளை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் நீங்க கேலண்டர் போய் தொலைகிட்டு இருக்க வேணாம், டக்குன்னு எடுத்தீங்கன்னா பாட்டு நல்லா இருக்கா இல்லையா, ரைட் அப்படின்னு ஈஸியா முடிவெடுத்து அழகா அந்த மாசத்தை நீங்க கொண்டு போயிட்டு இருக்கலாம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.